நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. விழுப்புரம் அருகே பெண்ணை மிரட்டி 6 மாதமாக பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி தொடர்பாக தனது கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார் இபிஎஸ். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. லதா வணக்கம். இபிஎஸ் தனது கண்டன பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு, விவரம்? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கண்டித்து பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் விழுப்புரம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் பெண் ஒருவரை 6 மாதமாக மிரட்டி தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், காவல்துறையால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் முக்கிய புள்ளி என கூறி தனது திமுக பதவியை வைத்துக் கொண்டு இந்த கொடும் செயலில் ஈடுபட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் திமுக காரர்களிடமிருந்தே பெண்களை காக்க வேண்டிய அவல நிலைக்கு என்ன பதில் வைத்துள்ளார் முதலமைச்சர் என்றும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அமைச்சருக்கு நெருக்கமான அனுதாபி முதல் பதவியை வைத்துக் கொண்டு கொடூர செயலில் ஈடுபட்டுள்ள ஒன்றிய செயலாளர் வரை இந்த திமுக பாலியல் சார்களை கூட கட்டுப்படுத்த கையாலாகாத தலைவராக தான் இந்த முதல்வர் இருக்கிறார் என்றும், தன் கட்சி காமுகர்களை ஒடுக்க முடியாத இந்த முதல்வர் நம் தமிழகத்தை எப்படி பாதுகாக்க போகிறார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் உடனடியாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் இபிஎஸ் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.